மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை தொடர்ந்து 9 நாட்கள் மலேசியாவின் 3 முக்கிய நகரங்களில் இந்த சிறப்பு நேரடி சந்திப்பு நடைபெற உள்ளது. ஜூலை 26, 27, 28ஆம் தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31ஆம் தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3ஆம் தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் ஒரு சிலர் ஏன் நிம்மதியாக இல்லை அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வெற்றி அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நிம்மதி எப்போ வரும்ன்றது உங்களுக்கு புரியும். வெற்றின்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வெற்றியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாள் நான் தூங்கி அடுத்த நாள் உயிரோடு எந்திரிக்கிறதே வெற்றியாக இருக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு ரொம்ப நாளாக இயக்கப்பட்ட ஒரு பொருளை கஷ்டப்பட்டு விலை கொடுத்து வாங்கிட்டால் வெற்றியாக இருக்கலாம். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வேலையே கிடைக்காமல் இருக்கும், வேலை கிடச்சிருச்சுன்னா வெற்றியாக இருக்கலாம். இன்னும் சில நபர்களுக்கு 1 கோடி ரூபா சம்பாரித்த இடத்துல 2 கோடி சம்பாரித்தா வெற்றியாக இருக்கலாம். 10 கோடி சம்பாரித்தவருக்கு 100 கோடி சம்பாரித்தா வெற்றியாக இருக்கலாம். குழந்தையே பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா வெற்றியாக இருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினவர் 10 ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாருன்னா வெற்றியாக இருக்கலாம். அப்போ வெற்றி என்பது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் வெற்றி நம்ம சொல்லிட முடியாது. வெற்றி என்பது எப்படி வேணாலும் வெற்றியாக இருக்கலாம். இன்னும் ஒரு சில யோகிகளுக்கு சராசரி மனித வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஜீவசமாதி அடைஞ்சால் வெற்றியாக இருக்கலாம். ஜீவசமாதி அடையணுன்னு இருக்கிறவங்களுக்கு ஒளி உடலாக காற்றோட காற்று கரைஞ்சிட்டா வெற்றியாக இருக்கலாம். அப்போ வெற்றி என்பது பல வகைகளில் இருக்கிறது. வெற்றி என்பது ஒரு இடத்தில் நிற்பது கிடையாது. இந்த அடிப்படை புரிதல் முதலில் உங்களுக்குள் வர வேண்டும். ஏன் வெற்றி பெற்ற பலரால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னா, வெற்றி நீங்கள் நினச்சதை அடையும் போது மட்டும்தான் தெரியும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சந்தோஷம் அதில் இல்லைன்றதே அப்போ தான் புரிய வரும். சைக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கு டிவிஎஸ் 50 வாங்கினா வெற்றி, டிவிஎஸ் 50 வச்சுருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கினா வெற்றி, ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்குறவங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டம் போய் புல்லட் வாங்கினா வெற்றி, புல்லட் வச்சுருக்கிறவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ஸ்விஃப்ட் வாங்கினா வெற்றி, ஸ்விஃப்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு எட்டியோஸ் வாங்கினா வெற்றி, எட்டியோஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் எஸ்யூவி மாடல் ஏதாவது வாங்கினா வெற்றி, எஸ்யூவி மாடல் வச்சுருக்கிறவங்களுக்கு பென்ஸு, பிஎம்டபிள்யூ, அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும். அப்போ வெற்றி என்பது பாருங்கள், ஒரு இடத்தில் நிலையாக நிற்பது கிடையாது. வெற்றியினுடைய தன்மை, வெற்றியினுடைய நிலை, நீங்கள் உங்கள் மனநிலை மாற மாற மாறிக்கிட்டே போகுது. அப்போ வெற்றி என்பது ஒரு இடத்தில் தங்குவது அல்ல. இதனால்தான் பல பேர் வெற்றி அடையாமல் இருக்கிற வரைக்கும் அதை நான் அடைஞ்சிட்டா சந்தோஷமாயிருவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பல போராட்டங்களுக்கு அப்புறம், பல முயற்சிகளுக்கு அப்புறம் அதை நீங்கள் அடைந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அப்போ இந்த வெற்றியில் அந்த நிம்மதி இல்லை, இந்த வெற்றியில் அந்த சந்தோஷம் இல்லை என்பது உங்களுக்கு அப்போது தான் புரிய வரும். முன்னாடி வீடியோஸில் நிறைய பேசியிருக்கேன், வெற்றி அடையணும்னா வெறி இருக்கணும்னு. கண்டிப்பாக அந்த வெறியுடன், உத்வேகத்துடன், விவேகத்துடன் நீங்கள் ஒரே எண்ணத்தோடு, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா அந்த வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த வெற்றி தான் இறுதியான வெற்றியான்னு கேட்டால் கிடையாது. அப்போ பாருங்கள், புரிதல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த புரிதல் மாற மாற வெற்றியின் தன்மையும் வெற்றியின் நிலைகளும் மாறுகின்றது. இந்த புரிதலும் பக்குவமும் அதிகமாக அதிகமாக வெற்றியினுடைய இலக்கும் மாறும். கடைசியில் வெற்றி என்பது அவசியம்தானான்றது அதுக்கப்புறம் தான் புரிய வரும். இன்னும் உச்சகட்ட ஞானத்திற்கு போக போக அடைவதற்கு எதுவுமே இல்லை, இங்கே கவனித்தல் மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற முழுமையான ஞானம் புரிய வரும். அப்போ உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொன்றும் நீங்கள் அடையிறீங்கல்ல, அது டெம்பரவரி வெற்றி. உச்சகட்ட வெற்றி என்னன்னா, ஏதோ ஒன்றை அடைவது அல்ல. இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணம் செய்து கொண்டே போகும்போது நடக்கும் ஒவ்வொன்றையும் மிகச் சரியாக கவனித்து உள்வாங்கிக் கொள்கின்றோமா என்பது மட்டும்தான் வெற்றியே தவிர, ஒரு பொருளையோ ஒரு நிலையையோ ஒரு பதவியையோ அடைவது நிச்சயமான வெற்றி கிடையாது. இதனால்தான் பல நபர்கள் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமும் இதை ஏன் நம்ம இதை பண்ணோம் அப்படின்ற மனநிலைக்கு வராங்க. நிறைய பேர் பாருங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, பதவியில் இருக்கிறவங்க நல்ல வசதியாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க, எம்எல்ஏ ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், அமைச்சர் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், பிரதமர் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், சிஎம் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைப்போம்.
ஆனால் அவரவர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ப்ரெஷரான ஜாப்ன்றது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவனுக்கு கல்யாணம் ஆனவனை பார்த்தா ஆஹா அவன் சந்தோஷமாக இருக்கான், அப்போ நம்மளும் அப்படி ஆகணும், அதுதான் வெற்றின்னு நினைக்கிறீங்க. கல்யாணம் ஆனவன் என்ன நினைக்கிறான், ஐயையோ கல்யாணம் அவசரப்பட்டு பண்ணிட்டேனே, இனி கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாமோ, அப்போ நான் வந்து தனியாக இருக்கிறது தான் வெற்றின்னு அவன் நினைக்கிறான். இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறான், கல்யாணம் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணலனாலும் சரி எனக்குள்ளே எப்படி நான் மன நிம்மதியோடு இருக்கேன், கல்யாணம் ஒரு வேளை பண்ணிட்டேன், அவங்களுக்கு வேணுங்கிறத நான் பண்ணி கொடுத்துட்டு நான் எப்படி சுகமாக சந்தோஷமாக இருக்கிறேன், அதுவும் வெற்றியாக இருக்கலாம். அப்போது புரிதலும் பக்குவம் என்ன சொல்லி புரிய வைக்கின்றது என்றால், வெற்றி என்பது தேடி பெறுவது அல்ல, வெற்றி என்பது உள்வாங்குதலில் இருக்கிறது, கவனித்தலில் இருக்கிறது. அந்த உள்வாங்குதலிலும் கவனத்திலும் இருக்கக்கூடிய அந்த வெற்றி மட்டும்தான் நிரந்தரமான வெற்றியே தவிர மெட்டீரியல் லைஃப்பில் நீங்கள் அடையக்கூடிய வெற்றி நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டி கம்ஃபர்ட்டாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனம் அந்த இடத்துல நிற்காது, அடுத்து என்னன்றது பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ மனம் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். மனம் ஓட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் பதட்டம் படபடப்பு அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக உடல் உழைப்பு நேரம் இது எல்லாத்தையும் நீங்கள் செலவு பண்ணணும். ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு லெவலில் அதையும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மனம் அதோடு நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா மனம் அதோடு நிற்காது, அதுக்கப்புறமும் ட்ராவல் பண்ணும். இப்படியே மனம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த சந்தோஷம் என்னென்னா, நீங்கள் அந்த வெற்றியில் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறீங்க, அது வெற்றியில் கிடைக்கல, வேணுங்கிறது நீங்கள் அடையணுன்னும் போது அதை அடையிறீங்க, அடையும் போது அப்பாடா அப்படின்னு மனம் நிற்கிதுல்ல, அந்த அப்பாடா அப்படின்னு அந்த மனம் நிற்கக்கூடிய அந்த இடம் அந்த தன்மை தான் உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை தருகிறது. ஏன்னால் மனம் ஓடிக்கொண்டே இருந்தனால் நிம்மதி இல்லாத நிலை, பதட்டம் படபடப்பு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், மைண்ட் செட்டு வந்து சரியாக இல்லை, பிபி ப்ரெஷர் எல்லாமே இருந்தது. ஓடிக்கொண்டிருந்த மனம் ஒரு காலகட்டத்திற்கு மேல் அப்பாடா கிடச்சிருச்சுன்னா நிற்கும் போது அந்த சிறிது காலம் சிறிது நேரம் உங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. ஏன்னா கிடச்சிருச்சுன்றதை கொஞ்சம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறீங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஆராய்ச்சிக்குள்ளே டீப்பாக போகும்போது இல்லை தானாகவே பல எண்ணங்கள் வரும்போது இது மட்டும்தானா, நம்ம இதுக்கு மட்டும்தான் இருக்கோமா, இதுதான் எண்டா, அப்போ நம்ம அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோமான்ற கேள்வி தானாக வரும். இல்லைனாலும் வேறு யாராவது ஒருத்தங்க கேட்பாங்க, இல்லை என்றால் மனம் வேறு எதுக்காவது ஆசைப்படும், மறுபடியும் மனம் ஓட ஆரம்பிக்கும். அந்த இன்பம் அந்த அனுபவத்தை தாண்டி ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் மனம் தறிகட்டு ஓடும், மறுபடியும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓடும், மறுபடியும் நிம்மதி இழந்த நிலைக்கு செல்கின்றீர்கள். அப்போ வெற்றி என்பது மாறிக்கிட்டே இருக்குது. வெற்றி என்பது மாற மாற நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஹேண்ட் பிரேக்கை இழுத்து வண்டியை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியலை. ஏன்னா உண்மையான வெற்றி என்னன்றது உங்களுக்கு தெரியலை. இந்த காரணத்தினால்தான் பலர் பல கோடி ரூபாய் சம்பாதித்தும் நிம்மதி நிலையில் இல்லை, மிக உயர்ந்த பதவிகளில் இருந்தும் நிம்மதியாக இல்லை, மிக உயர்ந்த நிலைகளுக்கு போயும் நிம்மதியாக இல்லை. ஏன்னா வெற்றி என்பது வெளியே தேடி கிடைப்பது அல்ல, உள்ளே இருப்பதை ஆராய்ந்து உணர்ந்து தெரிந்து கொள்வதில் இருப்பது தான் உண்மையான வெற்றி. அப்போது பல நபர்களால் அந்த நிலையை ஏன் வந்து பெற முடியவில்லை, அடைய முடியவில்லைன்னா இன்னும் வெற்றி என்பது வெளியே தேடி கிடைப்பது என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தப்பு கிடையாது. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா, உள்ளுக்குள்ளே ஆழமாக செல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெளிப்பற்று குறைந்து வெளியே இயக்கம் இருக்கும், ஆனால் பற்றில்லாத இயக்கம் இருக்கும். நம்ம வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வதற்கான அவசியமான சம்பாதிக்கிறது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான ஓட்டம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையான வெற்றி உள்ளே தான் இருக்கிறது என்று உள்பயணமாக செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். இதனால் தான் பலரால் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த நிம்மதி இல்லாமல் அந்த வெற்றி உண்மையான அந்த வெற்றி கனின்றதை சுவைக்க முடியாமல் அந்த டெம்பரரி சந்தோஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள், ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். உண்மையான வெற்றி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அனுபவித்து விட்டு பிற பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாமல் உண்மையான வெற்றியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். அது மட்டும்தான் உண்மையான நிம்மதியை தரும், அது மட்டும்தான் உண்மையான வெற்றியும் கூட. நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும்
உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.